சுத்தி சுத்தி கடைசியில மூல பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா அதிமுக தவறான ஒரு ஒப்பந்தம் போட்டுருச்சு அவங்க ஆட்சியில. அதனாலதான் வந்து இப்ப கடைசி இவ்வளோ சுத்தி இப்ப வந்து இதை நமக்கு வந்து இவ்வளோ அழுத்தம் கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. எங்க அதிமுக தவறான ஒப்பந்தம் போட்டுச்சு, ஸ்டேட் ஸ்பான்சர்டு ப்ராஜெக்ட்னு சொல்லி அவங்க அறிவிச்சாங்க. சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ப்ராஜெக்ட்னு அறிவிக்கலைங்கிற பிரச்சனை இருந்தா அவங்க பீரியட்ல அந்த ஃபேஸ் 1 குயிக்கா முடிஞ்சிச்சே, நிக்கல எங்கேயுமே. ஃபேஸ் 1 சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் தான் ஐயா. ஃபேஸ் 1 சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் தான். ஃபேஸ் 2க்கு போடும்போது தான் அவங்க ஸ்டேட் ஸ்பான்சர்டா மாத்துறாங்கன்றது தான் குற்றச்சாட்டு. ஆமா, ஸ்டேட் மாத்துறாங்க. அது வரும்போது ஸ்டேட் ஸ்பான்சர்ட் வரும்போது அவங்க இருந்த வரைக்கும் வேலைகள் நடந்துட்டு இருந்துச்சு. அதுல என்ன இருக்குன்னா ஸ்டேட் ஸ்பான்சர்ட் வரும்போது நீங்க ஃபாரின் லோன் தேவைப்படுது. ஆமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கேரண்டியோட லோன் தேவைப்படுது. ஆமா, அது ஒரு காம்பனண்டா அதுல வருது. ஸ்டேட் ஃபண்டு, சென்ட்ரல் ஃபண்டு 60+40%, 50-50% பிளஸ் அந்த ஃபாரின் லோன். நீங்க ஸ்டேட் ஸ்பான்சர் ரொம்ப ஃபாரின் லோன் அதுல வருது. இந்த ஃபாரின் லோன் உதாரணமா நீங்க 2024-25 பட்ஜெட்ல தமிழகத்துக்கு திட்ட ஒதுக்கீடு மொத்தமே 3586 கோடி தான் மத்திய அரசு ஒதுக்குனது, எல்லாத்துக்கும் சேர்த்து. மெட்ரோவுக்கு எதுவும் ஒதுக்கப்படலை. மெட்ரோவுக்கு இப்போ ஒதுக்கிற 12%ங்கிறது 7425 கோடி. அதாவது மொத்த மத்திய அரசினுடைய ஷேர்ல அவங்க 12% சொன்னா அது வந்து 7425 கோடி கொடுத்துருக்குறாங்க. தமிழக அரசு மொத்தமா 18524 கோடி இதுல ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். அதுல 11562 கோடி தமிழக அரசு சொந்த நிதியில ஒதுக்குனது. பிளஸ் 6802 கோடி இல்ல. இததான் திமுக சொல்றாங்க. அதுல இந்த மாற்று கருத்து இல்ல. ஜிக்காட்ட வாங்கின கடன் வந்து நீங்க வந்து ஒவ்வொரு ஃபேஸா தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. எய்ம்ஸ்ல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அவங்க உடனே ரிலீஸ் பண்ண ஒவ்வொரு ஒர்க்கையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணி சார், இதெல்லாம் ஹஃபீஸ் இப்பதான் சொன்னாரு சார். அது பாயிண்ட் இல்ல. அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுச்சு. இந்த கணக்கெல்லாம் புரியுது. அத வந்து நீங்க ஏன் இப்ப உதாரணமா பாஜக ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்றாருன்னா அதையே நீங்க முழுமையா வாங்கல, எடுத்து பயன்படுத்தலன்னு கேக்குறாரு. அது இருக்குது சாங்ஷன்ட். பட் அது ரிலீஸ் பண்றது ஒரு ஃபேஸ் வைஸா தான் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ண தான் பயன்படுத்த முடியும். சார், அதெல்லாம் ஹஃபீஸ் சொல்லிட்டாரு, எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எழக்கூடிய கேள்வி, இத வந்து அதிமுக அரசாங்கம் கூட்டணியில இருந்த போது போட்ட ஒப்பந்தம், அப்போ உங்களால சரியா வாங்க முடியல, இன்னைக்கு திமுக வந்து வாங்கியிருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்களா? இல்ல, திமுக வாங்குறதுக்கு சிரமப்படுறாங்கல்ல. வாங்கிட்டாங்க கடந்த ஆண்டு வாங்கிட்டாங்கல்ல. இப்ப போய் நேரா போய் சொல்லி அது கோரிக்கை வச்சுதானே வாங்கியிருக்காங்க. அதிமுகவும் அப்படி வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த லோன் காம்பனன்ட்ங்கிறது ஒரு சுமை தானே, அது யார் திருப்பி கட்டுறது? அது ஒரு நீங்க யோசிக்கணும்ல. அதுல வந்து ஏன் ஸ்டேட் ஸ்பான்சர்டா மாத்துறாங்கிறது இப்ப ஒரு கொஸ்டின் இருக்குது. அதிமுக ஃபர்ஸ்ட் பேஸ்ல சென்ட்ரல் ஸ்பான்சர் வரும்போது அவங்க பல சிக்கல்களை சந்திச்சாங்க. அதனாலதான் நாங்களே நடத்தலாம்னு அவங்க முயற்சி எடுத்தாங்க. அந்த நாள விளைவாகத்தான் அவங்க அதை மாத்துனாங்க. ஏன் மாத்துனாங்க? ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இருந்தது செகண்ட் ஃபேஸ்ல ஏன் மாத்துனாங்க? இன்னைக்கு அப்ரூவல் வாங்கி இருக்கிறது திமுக தானே சார், அதுதானே அவங்க கிளைம் பண்ணுவாங்க. அப்ப அவங்க வந்து ஒப்பிட்டு பார்த்து சொல்லுவாங்களா இல்லையா? இப்ப வந்து மத்திய அரசாங்கம் மத்திய அரசோட சுமூக கூட்டணியில இல்ல, அப்ப கூட நாங்க வாங்கிட்டோம் பாத்தீங்களான்னு அவங்க சொல்ல மாட்டாங்களா? இல்ல, அவங்களும் வாங்கிட்டு தான் இருந்தாங்க, வாங்காம இல்ல. இவங்க இந்த 7425 கோடியை பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்கணுங்க. அதான நியாயமானது. ஏன் வந்து அதை நிறுத்தி வச்சு தமிழக முதல்வர் போய் நேரடியா போய் பிரதமர்கிட்ட வேண்டி கேட்ட பிறகுதான் நாங்க அதை ரிலீஸ் பண்ணுவோம் சொல்றது என்ன நியாயம் இருக்கு? அது மட்டும் இல்லைங்க, நீங்க இந்த சர்வ சிக்ஷா அபியானுக்காக 812 கோடி கிட்டத்தட்ட 4 தவணை கொடுக்க வேண்டியிருக்குது. அதை நிறுத்தி வச்சிருக்கு மத்திய அரசாங்கம். அது என்ன நியாயம்? அது ரொம்ப காலமா நடந்துட்டு இருக்கக்கூடிய பழைய ஒப்பந்தத்தின்படி வருடத்திற்கு 4 முறை தவணைகளாக ஒதுக்க வேண்டிய பணம் அது. அது எப்படி நீங்க 4 தவணைகளை நிறுத்தி வச்சுட்டு நீங்க எங்களுடைய புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் வரக்கூடிய பிஎம் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் நீங்க பிஎம் சிரி ஸ்கூல்ஸை ஏத்துக்கிட்டாதான் நாங்க தருவோம் சொல்றது என்ன நியாயம்? ஓகே,
நீங்க அது பழைய ஒப்பந்தத்துல இந்த சரத்து இல்ல இல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளும் நிறைய டிபேட்ல பேசியிருக்கோம். இப்ப நீங்க திடீர்னு மெட்ரோல இருந்து எஸ்எஸ்ஏக்கு போயிட்டீங்க. இப்ப அவர் எஸ்எஸ்ஏக்கு பதில் சொல்லணும்னு வர டிபேட்டே மாறி போயிடும். நான் கேக்குறது இந்த மனமாற்றம் இப்போ ஒரு மனமாற்றம் ஏற்பட்டிருக்கு இல்லையா மத்திய அரசுக்கு, இந்த மனமாற்றம் எப்படி ஏற்பட்டுச்சு உங்க பார்வை என்ன? இல்ல மத்திய பாஜகவுக்கும் திமுகவுக்கும் சமீப காலத்தில் நெருக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இல்லையா? ரெண்டு பேரும் கொஞ்சம் they are closing the ranks. அதனால தெரியும் கண் கூட அதுதான் காரணம்ன்றது அதனுடைய ஒரு விஷயம் எக்ஸ்டென்ஷனா தான் அதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனா தான் இதை நான் பாக்குறேன். ஆனா இதுலயும் கூட முழுமையா மனசு இறங்கி வரல முதல்வர் பிரதமர்ங்கிறது தான் நான் அந்த எஸ்எஸ்ஏ ஸ்கீமை பற்றி சொன்னேன். ஓகே, அது அதையும் கொடுத்துட்டாருன்னா ஒத்துக்குவீங்க. வெள்ள நிவாரணத்துக்காக கேட்ட தொகை அப்ப இன்னும் நெருக்கம் முழுமையா ஆகல, நெருங்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நெருங்கி இருக்காங்க, இப்பதான் முழுமையா நெருங்கல. ஓகே, ஆமா அப்படிதான் நான் நினைக்கிறேன். சரி, நீங்க பட்ஜெட்ல 2023-24 மற்ற மாநிலங்களில் நடக்கக்கூடிய திட்டங்களுக்கு 19,518 கோடி, 2024-25 21,335 கோடி. இந்த மற்ற மாநிலங்கள் யாருமே முதல்வர் போய் பிரதமர்கிட்ட போய் வேண்டி கேட்டு கோரிக்கை வைத்து பிறகு கொடுக்கப்படல. இது ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆச்சு. ஏன் தமிழ்நாடு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆகல? ஓகே, கேப்போம். அந்த क्वेश्चन தான் அங்க வருது. கேப்போம் சார், கேப்போம். திரு காரை செல்வராஜ், இது திமுக பாஜக கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வராங்கன்னு சொல்றாரு. கொஞ்சம் நெருங்கி இருக்கறனால மெட்ரோ வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் நெருங்கினா எஸ்எஸ்ஏ வந்துரும். இல்ல வேற அவங்க அதை தானே சொல்ல முடியும். அதை தாண்டி அவங்க பேசுறதுக்கு அதிமுக ஆட்சியில் ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இந்த திட்டத்தை இப்படி பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே அந்த கேள்விக்கான விடைகள் பல கோணத்திலிருந்து வரும். அதுல இது ஒரு கோணம் எடுத்துக்கலாம் தவிர அரசியல் நிலை அது இல்ல, அரசியல் நிலைப்பாடு அது இல்ல. ஒரு பிரதமரும் மோடியும் கவர்னர் டீ பார்ட்டி போறது, அப்புறம் ராஜ்நாத் சிங்க கூப்பிடுறது, அப்படி வரிசையா சொல்றாங்கல்ல. ராஜ்நாத் சிங் எதுக்கு கூப்பிட்டாங்க? நாணய வெளியீட்டுக்கு. ஆமா, நாணய வெளியீடு மத்திய அரசாங்கம் தான் வெளியிடுது. மத்திய அரசாங்கம் ஒப்புதல் கொடுக்குது, வெளியிடுறாங்க. எம்ஜிஆர் நாணயத்தை ராஜ்நாத் சிங் வெளியிட்டு இல்ல அப்படி எம்ஜிஆர் நாணயம்னா இதுக்கப்புறம் நான் 1947 போவோமா? அப்ப என்ன நடந்துச்சு பேச முடியுமா? ஒரு நூற்றாண்டு கண்ட ஒரு தலைவனுடைய நாணயத்தை ஒன்றிய அரசின் சார்பில் ஒரு உயர்ந்தபட்ச அமைச்சராக இருக்கவர் வெளியிடணும்னு ஒரு அரசாங்கம் விரும்புவதை குறை சொல்லக்கூடாது. அதை விட்டுருங்க, அதை அரசியல் படுத்தாதீங்க. அது ஆரோக்கியமான விவாதம் அல்ல. இப்போ அவரு கலையண்ணன் சொன்ன விஷயம் எனக்கு அது ஒரு அரசியலுக்குள்ள போற மாதிரி இருக்கு. இப்ப ஒரே ஒரு தெளிவு மட்டும் எனக்கு கிடைச்சிடணும். மொத்த திட்ட தொகை 63,246 கோடி ரூபாய். இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இதுதான் 63,246 ரூபாய். இதுதான் ப்ராஜெக்ட் காஸ்ட். இதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்ல. தாமதம் ஏற்பட்டிருந்த அந்த 3 வருட தாமதம்ங்கிறது இன்னும் ஒரு 5 வருடம் தாமதமானால் இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் கூடலாம். ஒன்று தமிழக அரசாங்கம் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும், இல்ல மேலும் கடன் வாங்கணும். இது ப்ராஜெக்ட் பினான்சியல் எக்ஸிகியூஷன்ல எல்லா இடங்களும் குடும்பத்தில் முதற்கொண்டு நடக்கிற செயல்பாடு தான், நம்ம இல்லைன்னு சொல்லல. இதுல தமிழக அரசாங்கம் தன்னுடைய பங்காக கொடுக்கிறதுக்கு முடிவு பண்ணது 22,228 கோடி ரூபாய். அதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? இதுல மாற்றம் இல்ல. 2021-22 22,000 கோடியிலும் ஒரு 10,000 12,000 கடன் நம்ம தனியா கடன் 6,000 கோடி. நான் சொல்லிடுறேன், 6,500 கோடி லேண்ட் அக்விசிஷனுக்கு தனியா ஒரு கடன் வாங்குறோம். ஜிகா கடன் தவிர இது இன்னொரு கடன். இது 6,500 கோடி. அதையும் நான் சொல்லிடுறேன், 6,500 கோடி நீங்க சொல்ற கடன். அது கடன் விட்டுருங்க, அது தனிப்பட்ட முறையிலான கடன். அது தமிழக அரசாங்கம். இதுல ஒன்றிய அரசாங்கம் 21-22 பட்ஜெட்ல இப்போது இருக்கிற நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 7,425 கோடி ரூபாய் அந்த நிதி நிலை அறிக்கையில ஒதுக்கீடு பண்றாங்க.